சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஆஃபீஸ் மூலியமாக வந்து அவங்க சொல்கிறத நான் மணியேற அத்தனை பேர் சேர்ந்து ஆடு மாடு எல்லாம் உள்ள முடுக்கலாம். ஒன்னும் பொறுக்கு வேணாங்க கிடக்கட்டு என்ன பூமியை போச்சு. நான் அது மாரி கம்பியொலி பாஸ்வேர்டு போட்டு தர சொன்னேன். வாட்ஸ்அப் போய் சொன்னாங்க ஒரு சம்பளத்தில் ஓட்டு கொடுக்குறாங்களாம் அதிகாரி. இருக்கிற காடு கூட பண்ணி வரத்தே செய்யுங்கிறாங்க. இப்படி மயில் சேர்த்து போயிட்டா மட்டும் இந்திய சேர்த்து கறக்கலாமா, 5000 ரூபாய் பயிர் வாங்கினாங்களாமா. அப்புறம் விவசாயம் அப்படி பண்ணி வளர்க்கணும். இப்படியா வலிக்குதாமா ஓட்டவளா தெரியும். அதான் முட்டுவலி ஓட்டவங்க தான் கஷ்டம் தெரியும். இல்லைக்கா பார்சல் சொல்லணும். விவசாயம் அத்தனை இது இங்கே தைக்க வந்துடல முத்தையில உங்களை காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சரிங்க சரிங்க உருப்படி மித்தன உருப்படி இருந்ததுங்களா? உற்பத்தி ஆயிருக்கு. 4 ரோடு இல்ல வடக்க நம்ம தோட்டத்தில் இருக்குது. நம்ம தோட்டத்து வரைக்கும் போயிருக்குது. நாய் பயிலுக்குது. நாங்கள் வந்து சென்னாக்கல்பாளையம் பகுதி விவசாயிலுங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னாக்கல்பாளையம் ஊத்துப்பாளையம் இந்த லைனில் ஒரு 800 ஏக்கர் ஃபாரஸ்ட் இருக்குங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இதுக்குள்ள வந்து ஒரு 300 காட்டு பண்ணி இருக்குதுங்க. நாங்கள் எந்த வெள்ளாமை வச்சாலும் எந்த ஒரு விவசாய பணி எதுவும் செய்ய முடியாமல் இருக்குது. இங்கே ஒரு 2000 ஏக்கருக்கு பக்கமாக விவசாய நிலங்கள் இருக்குதுங்க. இதில் வந்து நேரடியாக விவசாயிகளும் பாதிக்கிறாங்க, மறைமுகமாக கூலி தொழிலும் அனைத்து பேரும் பாதிக்கப்படுறாங்க. இதை வந்து நாங்கள் பண்ணியோட அழிமாட்டம் அதிகமாக இருக்குன்னு ஃபாரஸ்ட்டில் ரிப்போர்ட் பண்ணால் அவங்களோட நடவடிக்கை எதுவுமே இல்லைங்க. அரசாங்கம் பார்த்து இதுக்கு எங்களுக்கு நஷ்டஈடும் கொடுக்கறதில்ல. தொடர்ந்து இதே போக்கு இருந்ததுன்னா விவசாயத்தை கைவிட்டு நாங்கள் ஏதாவது கூலி வேலைக்கு செங்கல் சோலைக்கு வந்து கொத்தடிமையாக போகிறதோட எங்களுக்கு வேறு எந்த வழியுமே இல்லைங்க வாழ்க்கையில். இப்போ போட்ட முட்டு வலி எடுக்கிறதுக்கும் வழி இல்லைங்க. ஒன்றும் கடனை கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிற காட்டத்தை விற்கணும், இல்லையா மருந்து தான் குடிக்கணும். அந்த கண்டிஷனில் போயிட்டு இருக்குது எங்களுக்கு விவசாய நிலைமை. என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் பார்த்து இதுக்கு என்ன முடிவு எடுக்க முடியுமோ எடுத்து கொடுங்க. குமாருங்க, சென்னாக்கல்பாளையங்க, ஊத்துப்பாளையம் கிராமம், செட்டிக்காட்டையின் தோட்டம். இதில் வந்து மக்காச்சோளம் 3 நாளோ, மிளகா நட்டாலோ, தக்காளி நட்டாலோ, இல்லை வேறு வெள்ளாமல் கடலை கண்ணி வாட்டாலோ எல்லாமே வந்து முளைக்கீழே ஒருக்கா பறிச்சிருது. வந்து வெள்ளம் வாய்க்கு வந்த விட்டு நல்லா கதிர் வரும்போது ஒருக்கா பறிச்சது. இப்போ வந்து என்னோடது 2 ஏக்கர் காட்டை எந்த இல்லாத பூரா பால்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் வந்து வனத்துறை சொல்லி நீங்கள் எல்லோரும் வந்து முடிவு எடுத்து எங்களுக்கு இதுக்கு என்ன முடிவு காலம் சொல்லணும். சொல்லாத உங்கள் வாட்டுக்குன்ட்டு நாங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்து எங்களுக்கு வெள்ளம் போய் இப்போ 50,000 ரூபா நட்டோம். நீங்கள் இதுக்கு ஆறு கொடுக்குறோம் எங்களுக்கு. நான் காட்டுக்குள்ள அழுதுகிட்டு தான் கொண்டுருக்கோம். தாலி தண்டை விற்று போட்டு அதுக்கு மேலே பேசலாமா? சென்னாக்கல்பாளையங்க, இது வந்து சுள்ளிமட தோட்டம் இந்த ஏரியா. இது செட்டிக்காட்டையும் காடு. இதில் வந்து பண்ணி எங்களுக்கு ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளேருந்து வந்து ரொம்ப அழிமாட்டம் அதிகமாக பண்ணுது. இதுக்கு வந்து எந்த முடிவு யார் ஃபாரஸ்ட்காரரு இல்லை மற்றவங்க யாருக்கிட்ட சொன்னாலும் இதுக்கு தகுந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்து இதுக்கு சரியான முடிவு என்னங்கிறது எங்களுக்கு வந்து தெரியணும். எத்தனை நாளாக அது இது இப்போ அது வருஷ கணக்கில் இந்த 6 மாத கணக்கில் இருக்குதுங்க. 6 மாத அளவுக்கு எப்போ பார்த்தாலும் ஆனால் வந்து எந்த வெள்ளாமை பண்ணாலும் வந்து அழிம்பு பண்ணுது. ஆமாங்க, தக்காளி நட்டாலும் எந்த காய் விஷம் நட்டாலும், அரசாணி காய் நட்டாலும், இது நட்டாலும், மக்காணி நட்டாலும், எந்த காட்டுக்குள்ளேயுமே எல்லா காட்டுலேயுமே அழிம்பு அதிகமாக பண்ணிகிட்டு இருக்குதுங்க. என் பேர் கண்டிமுத்துங்க.